வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் இதில் 7 யூனிட் இருக்கும். 7 யூனிட்டுக்குரிய புக் பேக் ஆன்சர் இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளக்க பயன்படுவது? சரியான விடை இ, அளவு நாடா. 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது? இதுக்கு சரியான விடை இ, 700 சென்டிமீட்டர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர்? சரியான விடை அ, அளவீடு. சரியானதை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை இ, கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும்? இதுக்கு சரியான விடை ஆ, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம். 0.5. டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது? இதற்கான விடை கிலோமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர். இதற்கு சரியான விடை 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர். 5000 மீட்டர். சரியா தவறா என எழுதுக. ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். இது சரி. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளக்க முடியும். இது தவறு. மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளக்க முடியாது. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். இது சரி. முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறை ஆகும். இது தவறு. எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது சரி. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. சர்க்கரை, பொது தராசு, எலுமிச்சை சாறு. இதற்கான விடை அளவு சாடி. மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம் மில்லிமீட்டர். பால், பருமன். காய்கறிகள். இதற்கான விடை எடை அல்லது நிறை. பொறுத்துக. இதற்கு சரியான விடை இ, முன்கையின் நீளம் முழம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நானோ 10⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ 10⁻3. பின்வரும் அலகுகளை ஏறுவரிசையில் எழுதுக. இதில் கொஸ்டின் 1 மீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை 1 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 1 கிலோமீட்டர். இதுதான் இதோட சரியான ஏறுவரிசை.
ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. SI என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு. பொது தராசு. பொருந்தாததை தேர்ந்தெடு. கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். இதில் பொருந்தாதது கிலோகிராம். நிறையின் SI அலகு என்ன? விடை கிலோகிராம். ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை? இதற்கான விடை 1 எண் மதிப்பு, 2 அலகு. அடுத்த யூனிட் அலகு 2 விசையும் இயக்கமும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் முதல் கேள்வி வேகத்தின் அலகு. சரியான விடை E மீட்டர் பை வினாடி. கீழ்கண்டவற்றுள் எது அலையுறு இயக்கம்? இதற்கு சரியான விடை E. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை A. வேகம் இஸ் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். கூற்று 1 கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். கூற்று 2 கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் மணி. இதற்கு சரியான விடை A. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். அதாவது கூற்று 1 மட்டும்தான் சரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு ஒரு உதாரணமாகும். இதற்கான விடை நேர்கோட்டு இயக்கம். புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். இதற்கான விடை தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கமாகும். தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். அடுத்து சரியா தவறா? மைய புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம் ஆகும். இது சரி. அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமும். அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். இது சரி. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. இது தவறு. சீரற்ற இயக்கம். இது சீரற்ற இயக்கம். வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்கள் செயல்படும். இது தவறு. அக உணர்வு நிலையில் இருக்காது. ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. பந்தை உதைத்தல் தொடுவிசை. இலை கீழே விழுதல் தொடாவிசை. தொலைவு மீட்டர். வேகம் மீட்டர் பை வினாடி. சுழற்சி இயக்கம்.
பம்பரம் சுற்றுதல். அலைவு இயக்கம் தனி ஊசல். அடுத்து பொறுத்துக. இதில் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை இ. ஸோ இந்த ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓரிரு வார்த்தையில் விடை எழுதுக. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசை தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிழல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3 அலகு 3 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஷ் பருப்பொருள்களால் ஆனதல்ல. இதுக்கு சரியான விடை இ. ஒளி. 400 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லி லிட்டர் நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன். இதுக்கு சரியான விடை இ. 200 மில்லி லிட்டர். தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம். சரியான விடை ஆ. கைகளால் தெரித்தெடுத்தல். அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஷ் முறையில் நீக்கலாம். சரியான விடை புடைத்தல். தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது. இதற்கு சரியான விடை காற்று. டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். சரியான விடை ஆ. திடப்பொருள் நீர்மம். பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல. சரியான விடை இ. நீர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஷால் ஆனது. அணுக்களால் ஆனது. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு. நீர்மத்தை விட குறைவு. நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். கதிரடித்தல் முறை. உப்புமாவிலிருந்து டேஷ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல். நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது. வடிகட்டுதல் முறை. குழாய் கிணற்றிலிருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும். தூய்மையற்ற நீராக இருக்கும். ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றுள் டேஷ் காந்தத்தால் கவரப்படும். இதற்கான விடை ஊசி. பொறுத்துக. இதற்கான சரியான விடை ஆ. எளிதில் உடையக்கூடியது, அதாவது நொறுங்கும் தன்மை. மண்பானை. எளிதில் வளையக்கூடியது. நெகிழி வயர்.
எளிதில் இழுக்கலாம். ரப்பர் வளையம். எளிதில் அழுத்தலாம். பருத்தி கம்பளி. எளிதில் வெப்பமடையும். உலோக தட்டு. அடுத்ததான் இது பொறுத்துக. இது ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது மற்ற 2 காலத்தையும் சேர்த்து பொறுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன். கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல். அரிசி மற்றும் கல். கைகளால் தேர்வு செய்தல். லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரித்தல். உமி மற்றும் நெல். தூற்றுதல். கரையாத மாசு பொருள்களை நீக்குதல். சுண்ணாம்பு கட்டி, சாக்பீஸ் தூள், நீருடன் கலந்திருத்தல். தெளிய வைத்து இருத்தல். காந்தத்தன்மை கொண்ட பகுதி பொருட்களை காந்தத்தன்மையற்ற பகுதி பொருட்களில் இருந்து பிரித்தல். இரும்பு சார்ந்த மாசுக்கள். காந்த பிரிப்பு முறை. நீர்மங்களிலிருந்து திண்மங்களை பிரித்தல். மணல் மற்றும் நீர் வடிகட்டுதல். சரியா அல்லது தவறா? காற்று அழுத்தத்திற்கு உட்படாது. இது தவறு. காற்று அழுத்தத்திற்கு உட்படும். திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு. இது தவறு. திரவங்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஆனால் குறிப்பிட்ட பருமன் உண்டு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன. விடை தவறு. திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்வதில்லை. சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் போது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம். இது தவறு. சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவி அந்நீரை தெளிய வைத்து இருத்தல் மூலம் பிரித்தெடுக்கலாம். திடப்பொருள்களில் இருந்து நீர்ம பொருள்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. இது தவறு. நீர்மங்களிலிருந்து திண்ம பொருட்களை பிரித்தெடுப்பதற்கென பயன்படுத்தப்படும் வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே. தானியத்தையும் உமியையும் தூற்றுதல் முறை மூலம் பிரிக்கலாம். இது சரி. காற்று ஒரு தூய பொருளாகும். இது தவறு. காற்று ஒரு கலவையாகும் அல்லது காற்று ஒரு தூய பொருள் அல்ல. வண்டலாக்குதல் முறை மூலம் தயிரிலிருந்து வெண்ணெயை பிரிக்கலாம். இது தவறு. தயிரிலிருந்து வெண்ணெயை கடைதல் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம். பின்வரும் ஒப்புமையை பூர்த்தி செய்க. திண்மம் கடினத்தன்மை. வாயு அழுத்தத்திற்கு உட்படும் தன்மை அல்லது வெண்மை. துகள்களுக்கு இடையே அதிக இடைவெளி உடையது வாயு. திண்மம். இது துகள்களுக்கு இடையே மிக குறைந்த இடைவெளியில் உடையது திண்மம். திண்மம் குறிப்பிட்ட வடிவம். கொள்கலனின் வடிவம். திரவம் கொள்கலனின் வடிவம். உமி தானியங்கள் தூற்றுதல். மரத்தூள் சுண்ணாக்கட்டி வண்டலாக்குதல் மற்றும் தெளிய வைத்து இருத்தல். சூடான எண்ணெயிலிருந்து முறுக்கினை எடுத்தல். காப்பியை வடிகட்டியின் அடியில் தங்கும் காப்பித்தூள். கைகளால் பிரித்தெடுத்தல். வடிகட்டுதல். இரும்பு கந்தகம் கலவை.
டேஷ் உளுந்து பருப்பு கடுகு கலவை உருட்டுதல். இது காந்த பிரிப்பு முறை. அடுத்த யூனிட் அலகு 4 தாவர உலகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குளம் டேஷ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். சரியான விடை அ நன்னீர். இலைத்துளையின் முக்கிய வேலை. இதற்கான விடை அ நீராவி போக்கு. நீரை உறிஞ்சும் பகுதி டேஷ் ஆகும். இதற்கான விடை அ வேர். ஆகாய தாமரையின் வாழிடம் நீர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. புவியீர்ப்பு டேஷ் சதவீத புவிப்பரப்பு டேஷ் சதவீத நீரால் மூடப்பட்டுள்ளது. 70% நீரால் மூடப்பட்டுள்ளது. பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி பாலைவனங்கள். ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஷின் வேலை. வேரின் வேலை. ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி டேஷ் இலைகள். ஆணிவேர் தொகுப்பு டேஷ் தாவரங்களில் காணப்படுகிறது. இருவித்திலை தாவரங்கள். சரியா அல்லது தவறா என எழுதுக. தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். இது தவறு. பல்வேறு வளர்சிதை மாற்றங்களை செய்வதற்கு தாவரங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. இது தவறு. பசுமையான பாகங்களில் மட்டும் பச்சையம் காணப்படுகிறது. தாவரங்களின் 3 பாகங்கள் வேர், தண்டு, இலைகள். இது சரி. மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஓர் உதாரணம். இது தவறு. மலைகள் நில வாழிடத்திற்கு உதாரணமாகும். வேர் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ளது. இது தவறு. முட்கள் பொதுவாக இலையின் மாறுபாடு ஆகும். பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. இது சரி. அடுத்து பொறுத்துக. இதற்கான சரியான விடை அ மலைகள். இமயமலை, பாலைவனம், வறண்ட இடங்கள், தண்டு, கிளைகள், ஒளிச்சேர்க்கை, இலைகள், சல்லிவேர் தொகுப்பு, ஒருவித்தலை தாவரங்கள். அடுத்தது அலகு 5 விலங்குலகம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உயிருள்ள பொருள்கள் அல்லது உயிரினங்களை பற்றி படிப்பது. சரியான விடை அ உயிரியல். கீழ்காணும் எவற்றுள் எவை உயிருள்ளவைகளின் பண்புகளாக கருதப்படுகின்றன? இல்லை பண்பு சுவாசம், இனப்பெருக்கம், தகவமைப்பு, கழிவு நீக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை இ சுவாசம், கழிவு நீக்கம், இனப்பெருக்கம், தகவமைப்பு. பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? சரியான விடை நுரையீரல்கள். அனைத்து விலங்குகளுக்கும் தேவையானது. சரியான விடை இ காற்று, உணவு மற்றும் நீர். எந்த விலங்கு செவுள்கள் எனப்படும் சுவாச உறுப்பை பெற்றுள்ளது? இதுக்கு சரியான விடை இ மீன். ஒரு வாழிடத்தின் உயிரி காரணிகளை மட்டும் குறிக்கும் தொகுப்பினை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை இ நீர் வாழ்வாதாரம், மீன், தவளை, பூச்சிகள். கீழ்கண்டவற்றுள் எதை வாழிடமாக கூற முடியாது? இதற்கான விடை இ மேயும் கால்நடைகளுடன் கூடிய பண்படுத்தப்பட்ட நிலம்.
பறவைகள் காற்றில் பறப்பதற்கு உதவி செய்வது எது? இதுக்கு சரியான விடை இ. உள்ளீடற்ற மற்றும் லேசான எலும்புகள். பாரமீசியம் ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு உதவுவது? இதுக்கான விடை இ. குறு இலை. கங்காரு எலி வசிப்பது? பாலைவன வாழிடம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை டேஸ் என்று அழைக்கலாம். வாழிடம். செல் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்தலாம். ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினம். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு டேஸுக்கு உதவுகிறது. பறக்கும் திசையை கட்டுப்படுத்த. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறது. பொய்க்கால்கள். சரியா அல்லது தவறா என எழுதுக. ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது வசிக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவை புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது தவறு. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு செல் உயிரியான அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இது சரி. பறவைகளால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும். இது தவறு. பறவைகளால் ஒரு நேரத்தில் இரு வெவ்வேறு பொருட்களை பார்க்க முடியும். பாரமீசியம் ஒரு பல செல் உயிரி. இது தவறு. பாரமீசியம் ஒரு செல் உயிரி. பின்வருவனவற்றை நிறைவு செய்க. மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை டேஸ் என்று அழைக்கிறோம். வாழிடம். ஒரு செல்லால் ஆன உயிரினங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு செல் உயிரினம். மீனின் சுவாச உறுப்பு டேஸ் ஆகும். செவுள்கள். கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் நடக்கின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமிலில் டேஸ் சேமிக்கின்றன. கொழுப்பு. அடுத்தது அலகு 6. உடல் நலமும் சுகாதாரமும். சரியான விடையை தேர்ந்தெடு. நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது. புரதம். ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டினால் உண்டாகிறது. வைட்டமின் சி. கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும். தாதுப்புக்கள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாதுப்புகளும் உள்ளன. பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி. புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. குறைபாட்டு நோய்களுக்கு வழிவகுக்கிறது. அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. காய்டர். வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கெட்ஸ். டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாசுபடுவதால் பரவுகிறது. உணவு மற்றும் நீர். குளிர்காய்ச்சல் அதாவது இன்ஃப்ளூயன்சா டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. வைரஸ். இது சில நேரத்தில் நச்சுயிரி அப்படின்னும் கொடுத்துருப்பாங்க. சரியா அல்லது தவறா என கூறுக.
நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இது தவறு. நம் உணவில் 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அவை கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், நீர், வைட்டமின்கள், தாதுப்புக்கள். நம் உடலில் கொழுப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது. சரி. அனைத்து பாக்டீரியங்களும் கசையலைகளை பெற்றுள்ளன. இது தவறு. ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. இது சரி. ஓம்புயிரின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். இது தவறு. வைரஸ்களால் ஓம்புயிரின் உடலுக்கு வெளியே வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலாது. இதுக்கு ஹோஸ்ட் வேணும். பின்வரும் ஒப்புமைகளை பூர்த்தி செய்க. அரிசி கார்போஹைட்ரேட், பருப்பு வகைகள் புரதங்கள், வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் சி ஸ்கர்வி, அயோடின் முன்கழுத்து கழலை நோய், இரும்பு அனிமியா, காலரா பாக்டீரியா, சின்னம்மை வைரஸ். அடுத்து பொறுத்துக. இதற்கான சரியான விடை இ. வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய், வைட்டமின் பி பெரிபெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி, வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. அடுத்தது யூனிட் 7 அலகு 7 கணினி ஓர் அறிமுகம். சரியான விடையை தேர்ந்தெடு. கணினியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை இ. சார்லஸ் பாப்பேஜ். கீழ்காண்பவற்றுள் கணினியின் மறுவடிவம் எது? சரியான விடை ஆ. கைபேசி. முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இ. 1946. கணினியின் முதல் நிரலர் யார்? அ. அகஸ்டா அடாலவெஸ். பொருத்தமில்லாததை குறிப்பிடுக. இதில் கணிப்பான், அபாகஸ், மின்னட்டை, மடிகணினி. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா மின்னட்டை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. தரவு என்பது டேஷ் விவரங்கள் ஆகும். முறைப்படுத்த வேண்டிய விவரங்கள். உலகின் முதல் பொது பயன்பாட்டு கணினி மின்னணு எண் ஒருங்கிணைப்பு மற்றும் கணினி. தகவல் என்பது டேஷ் விவரங்களாகும். தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள். 5ஆம் தலைமுறை கணினி டேஷ் நுண்ணறிவு கொண்டது. இது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி அனலாக் கம்ப்யூட்டர். சரியா அல்லது தவறா என எழுதுக. கணினி ஒரு மின்னணு இயந்திரம். சரி. கணினியை கண்டறிந்தவர் சர் ஐசக் நியூட்டன். இது தவறு. கணினியை கண்டறிந்தவர் சார்லஸ் பாப்பேஜ். கணினி கணக்கீடுகளை மிகவும் விரைவாக செய்யக்கூடியது. இது சரி. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆ. முதல் தலைமுறை வெற்றிட குழாய்கள். 2ஆம் தலைமுறை மின்மய பெருக்கி. 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை நுண் செயலி. 5ஆம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு.
ஓகே, இந்த வீடியோவில் 7 யூனிட்டுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி உள்ளதையும் பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.